அன்பு குழந்தையே, இன்று உன் முருகன் எதற்காக ஒரு 5 நிமிடம் மட்டும் நீ எனக்கு ஒதுக்கி உன் அப்பன் என் வாக்கினை கேட்பாய். ஆனால் நிச்சயமாக இந்த முருகனிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொள்வாய். திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் உன்னை தேடி வருகிறார் என்றால் என்னை நீ எக்காரணம் கொண்டும் அவமதித்து விடாதே. முருகனின் எண்ணத்தில் உண்மை இருக்கின்றது. உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தெளிவாக எனக்கு இருக்கின்றது. உனக்கும் உன் அப்பன் நல்லதை நடத்துவான் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில்தான் நல்லபடியாக உன் அப்பன் என் வாக்கினை முழுமையாக கேள். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தோமோ இந்த முருகனின் மூலமாக நல்ல விடையை பெற்றிருக்கின்றாய். வாழ்க்கை எப்போதுமே எல்லோருக்கும் ஒன்று போல எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பதில்லை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால்தான் என் பிள்ளை, அவர்களுக்கு அதை கொடுத்தாயா, எனக்கு மட்டும் இதை கொடுக்கவில்லை என்று சொல்லாதே. எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உனக்கு கிடைப்பது மட்டும்தான் உனக்கு சொந்தமானது. அடுத்தவனிடத்தில் கிடைப்பது உனக்கு சொந்தமானது கிடையாது என்பதை நினைவில் இருக்கட்டும். மற்றவர்கள் உன்னை புரிந்து பொறாமைப்பட்டால் உனக்கு எத்தனை வேதனைப்படுகின்றாய். மற்றவர்களை பார்த்து ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நீ ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது. அவரவர் வாழ்க்கை அவரவர் படுகின்ற கஷ்டங்களில் கிடைக்கின்ற பலனை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். அதை தானே இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கான சூழ்நிலையெல்லாம் தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்போது மன நிறைவோடு நீ வாழ கற்றுக்கொண்டாய். ஆனால் எதிர் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பதை உன்னால் பெற்றுக்கொள்ளத்தான் முடியும். இந்த முருகன் ஒரு விஷயத்தை பல முறை உனக்கு சொல்லியிருக்கின்றேன், உனக்கு அழுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கென உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஆனால் சில நேரங்களில் சற்றென்று உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து விடுகின்றாய். உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனிக்காமல் நீ எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர மறக்கின்றாய். எப்போதும் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்பதை தெளிவிலிருந்து விலக்கி விடுகின்றாய். இப்படி எதிர்மறையாகவே நீ சிந்திப்பதனால் இந்த முருகன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டதல்லவா? முருகன் உன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு பயம் வேண்டாம். இந்த முருகனின் வேல் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீயோ மனதை திசை மாறி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்க கொண்டிருக்கின்றாய். நீயாகவே அதை தேடி செல்லும் போது உன்னை உன் அப்பன் என்னால் என்ன செய்ய முடியும்? இருந்தாலுமே நான் இன்னும் உனக்கு அதிகமாக செய்ய நினைக்கின்றேன். இன்னும் உனக்கு அதிகமாக கொடுக்க நினைக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நான் தெளிவாக ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றேன். நீ தெளிந்து விட்டாயானால் உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ முன் வந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும். உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வைத்துவிடும். தெளிவானவற்றை உனக்கு கொடுத்து விட வேண்டும். யாரெல்லாம் உன்னை இது போன்ற நிலையில் காண துடித்தார்களோ அது போன்ற நல்லவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் உன்னை பாராட்டி நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார்கள். இதை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள். பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரிந்து கொண்டால் என்றால் அதன் பிறகு அவர்களை சுற்றி நடப்பதெல்லாம் தனக்கானதாகவே தெரிய வந்துவிடும். எல்லா நிலையும் கண்டு வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உனக்கு வேண்டும். இல்லை என்றால் நான் இப்படிதான் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை தருகின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நீ வந்து விடுவாய். நம்பிக்கையோடு
கொண்டு நல்லதை செய் என்று உன் வாழ்க்கையில் உனக்கானதை நல்ல இந்த நேரம் வரும்போது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த துன்பத்தையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் நீ இருக்கின்ற இந்த நிலை ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? ஏதேனும் ஒரு திருப்பம் நமக்கு கிடைத்து விடாதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னால் நடத்த முடியாதது என்று நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் நாள் வந்துவிட்டது. நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் முயற்சி செய்யாமல் ஒரு நாளும் தோல்வியுற்று போகாது. நீ முயற்சி செய்து உன்னோட கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய முயற்சியினால் நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த துன்பத்திலும் எந்த இன்பத்திலும் உனக்கானதை நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும். யாரும் உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாதபடி இந்த முருகன் அங்கே உனக்காக பாதுகாப்பை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எவர் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி போகட்டும், உன்னை பாராட்டுகிறார் என்றால் நீ உசாராகி விட வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை கவிழ்த்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நமக்கே தெரிகிறது நாம் சொல்கின்ற பாதை தவறானது என்று. அப்படி இருக்கும்போது ஒருவரின் பாராட்டு உனக்கு நிச்சயமாக தேவைப்படாது. அதையும் மீறி உனக்கு பாராட்டுகளை தருகிறார்கள் என்றால் அந்த நொடியிலே என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். இனி எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடிகின்ற விஷயங்களை முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. என்றும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, யாருக்கெல்லாமோ என் குழந்தை தொலைத்ததெல்லாம் போதும். நீ தொலைத்தாய். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுயநலத்தையோடு வாழத் தொடங்கினார்கள். தொலைத்த நீயோ நடுதெருவில் நின்று கொண்டிருக்கின்றாய். அடுத்தவர்கள் செய்வது தவறு கிடையாது. ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தேவைதானா என்பதை பார்த்ததெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைத்தவர்களுக்கு நீ ஏற்றது போல நடந்து கொண்டாய். ஆனால் இன்று உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் கண்டு இனி வருத்தப்படாதே. இந்த நிலையெல்லாம் கண்டு இனி வாழ்க்கையில் எதற்கும் நீ வேதனைப்படாதே. என்றும் உனக்காக இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் நடத்தி கொடுப்பதையெல்லாம் என்றும் தெளிவாக பெறுவாய் என்பது உன் மனதில் இருக்கட்டும். யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே. அவர்களுடைய மனது நல்ல மனதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்குடையதல்ல. எதையும் தவறாக யோசிக்காதே. எதை செய்தால் எது நடக்கும் என்று புரியும் போது உனக்குள் வந்துவிட்டால் போதும். நல்ல மாற்றத்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாருக்காக இந்த வாழ்க்கை என்பது புரிந்துவிடும். இவர்களுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்று நீ அறிந்து விடுவாய். என் பிள்ளையே, எப்போதுமே எதுவாக இருந்தாலும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் மன நிறைவை நீ எப்போதும் பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை இந்த முருகனின் ஆசையோடு நீ வாழ்ந்து காட்டவாய். உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் இது நடந்தே தீரும். உனக்கு உத்தரவாதத்தை உன் அப்பன் நான் கொடுக்கின்றேன். நீ தடுமாற்றமடையாதே. உனக்கான வாழ்க்கையை நான் உன் கைகளில் தருவேன் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். எப்போதும் போல நினைத்து விட்டதை எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு. எப்போதும் இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆசிகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், முருகன் இப்படியெல்லாம் நம்மை தேடி வந்து போவது என்ன காரணம்? அப்படி தெய்வத்திற்கு என்ன தேவை இருக்கின்றது? நாம் தானே தெய்வத்தை நாடி செல்ல வேண்டும். தெய்வம் எதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறது என்று நீ யோசிக்கலாம். உண்மை என்னவென்றால் இந்த முருகனின் பார்வையில் நீ இருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கை நான் என்னுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் எப்போதும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன்.
இதை நினைத்தே நீ மனமகிழ்ச்சி அடையலாம். இந்த ஒன்றே உனக்கு எக்காரணம் கொண்டும் இதிலிருந்து நீ வெளியே வந்து விடாதே. முருகன் இருக்கும்போது வாழ்க்கையை என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் எப்போதும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன். நினைத்தே நீ மகிழ்ச்சி அடையலாம். ஒன்றே உனக்கு மனதிற்குள் தைரியத்தை கொடுக்கலாம். காரணம் கொண்டும் இதிலிருந்து நீ வெளியே வந்து விடாதே. முருகன் இருக்கும்போது உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.